ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நாங்கள் 2026 வெள்ளையங்கிரி மலை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற வழியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எப்படிலாம் போயிட்டு மலை ஏறணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரி வந்து எடுத்து போட்டிருக்கோம். பார்க்குற மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி போகிறவங்களுக்கு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சப்போர்ட் தெரிவிங்க. சரி வாங்க நண்பர்களே, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளையங்கிரி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கிளம்பு காரில் தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காரு வந்துக்கிட்டு இருக்கு அங்கேருந்து. சரி வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. இந்த இன்னொரு ஆள் வந்துட்டாப்புல. என்ன பார்த்தீங்கன்னா கார் அங்கே நிற்கித, அங்கேருந்து வரணும். ஹாய் சொல்லியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காரில் கிளம்ப போகிறோம். எல்லாம் பேக்கெலாம் கட்டி மேலே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேக் எடுத்து கட்டுங்க. வெள்ளையங்கிரி ஃபைல் கடை கிளம்பி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்துருங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வீட்டில் வண்டி எடுக்கிறான். சாயந்தரம் அங்கே போயிட்டு சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் தெரியல. இங்கே போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். வண்டி கிளம்ப போகிறோம். எடுங்க வண்டி எடுங்க. போட்டு கிளம்புறான். ஒன்றுமே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டீசல் போட்டு இப்போ கிளம்ப போகிறேன். எந்த இருக்கோம்னா நாங்கள் வந்து என்ன சொல்ல தெரியல. சூரக்குடி கிட்ட இருக்கான். சூரக்குடி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிறேன். எந்த ஊர் சொல்லுங்க? கொட்டாம்பட்டி. இப்போ கொட்டாம்பட்டி பேக்கரியில் டீ சாப்பிட நிப்பாட்டிருக்கோம். நான் எத்தனை கிலோமீட்டரா போனேன்? 60 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டருக்கு போனோம். இப்போ ஃபஸ்ட்டு டீ பிரேக் எடுக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் நிப்பாட்டுவோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நத்தத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. இப்போ டீ குடிச்சிட்டு நத்தத்தை போயிட்டுருக்கான். 10 மணிக்கு போயிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் பின்னாடி வந்துட்டு இல்லையா ஹாய் காட்டுறான். ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. இதெல்லாம் வர முடியுமா? கார்த்தி சரிதானே? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். ஸ்டாண்டில் இது பார்த்தீங்கன்னா ஒட்டாஞ்சத்திரமா எட்டாஞ்சத்திரம் நினைக்கிறேன். எந்த ஊர் தெரியல. எந்த ஊர் தான் டிரைவர் வராங்க. எந்த ஊர் கோயில்? ரெட்டாச்சத்திரம் நரசிம்ம கோயில். நரசிம்ம கோயில்கிட்ட சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. மணி எத்தனா 9:57 ஆகிட்டு இருக்கு. 2 நேரம் சாப்பிட போகிறோம். வீட்டில் வந்து புளி சாதம் கட்டி கொண்டாந்தோம். புளி சாப்பாடு ரெடி. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு வந்தாச்சு. எல்லாரும் வாங்க. அதுக்கு ஊறுகாய் குளிருக்கு அப்படித்தான் இருக்கு. சாப்பிட்றீங்களா? ரைட்டு, சாப்பிடுங்க எல்லாரும். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டுட்டு கிளம்புறங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி. பேக்கரில் பார்த்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். லெமன் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. நீங்கள் போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா? இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2-3 மணிக்கு போயிடுவோம் மலை அடிவாரத்துக்கு. அடிவாரம் வந்தாச்சு நண்பர்களே. வண்டி நிப்பாட்ட போகிறோம் அடிவாரத்தில். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ராவல் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து அடிவாரத்தில் சேர்ந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட்டு நான் உள்ளே வந்து செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஏறணும். உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நாட்டலோடு கேமராலாம் வாங்கி வச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபோன் நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கான். கீழே அடிவாரத்துலேருந்து கீழே ஏன் மூச்சு வாங்கணுன்னா மேலே போவேன். ஃபஸ்ட்டு மலை அந்த இருக்கு அடிவாரத்துலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. கார்த்தி ஃப்ரீம் பார்த்த ஒரு ஆய் சொல்லு. ஹாய். போ பிள்ளையார் கோயில் இன்னும் இல்லையா?
நண்பர்களே முதல் மலை ஏறி போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா மணி 3:30 இருக்கான். ஃபஸ்ட்டு மலை டார்கெட் பார்த்தீங்கன்னா வெள்ளி விநாயகர் வரும். வெள்ளி விநாயகர் வந்துட்டுச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு மலை வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஏறி வந்தது கால்லாம் கடுக்குது. சிரமமாக தான் இருக்கு இந்த வாட்டி. போன வருஷம் ஒன்றும் தெரியல. தண்ணி பிரேக் காண்டி உட்காந்துருக்கான். தண்ணியை குடிச்சிட்டு இறங்க போகிறான். ஃபஸ்ட்டு மூச்சு உட்காரியா உட்காருங்க. ஒரே மூச்சில் ஏறி வந்துக்கிருக்கான். இப்போ மணி எத்துனா கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோமா? 3 ஏற ஆரம்பித்தா மணி 4 மணி. ஒரு மலை கூட ரீச் பார்க்கல. ஆமாம், அரை மலை விட தாண்டல. கொஞ்சம் தூரத்தை வந்து வெள்ளை பிள்ளையாரு. ஆமாம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி விநாயகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் சிரமப்படுத்தி பிடிச்சி நான் போக இருக்குன்னு தெரில. சரி நண்பர்களே வாங்க போவோம். இப்போ மொதல் மலை ஏறிட்டு 2ஆவது மலையில் உட்காந்துருக்கு. அம்பிட்டேன் ஏற முடியாமல் வேறு லைனாக உட்காந்துருக்குது. தண்ணியை இலக்கிடாப்பா தண்ணி குடிச்சுக்கிருக்கான். 2ஆவது மலை 2ஆம் மலையில் நிற்கிறான். ஆன்லைன் இருக்கு. கிடையாது 2ஆம் மலையில் இருக்கேன். இந்த பாரு தெரியுதா? வலுப்புற பாரு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நண்பர்களே வரும்போது காமிக்கிறேன். போகும்போது இருட்டா தெரியுது. வழுக்கு பாறையில் இறக்கியிருக்கான். மொட்டை பாறையில் படி அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் போயிட்டுருக்கான். சித்தர் கோகைக்கு வந்துட்டான். என்ன சித்தரியாது தெரியலையே. பாம்பாட்டி சித்தரா? பிள்ளைய பார்த்துட்டு வருமா? ஆடு பாம்பே பார்த்துட்டு வருவோம். காய்ஸ் வாங்க காய்ஸ். இப்போ பாம்பாடி சித்தரை பார்க்க வந்துருக்கோம். உள்ள பாம்பெல்லாம் இல்லை. பாம்பாட்டி வந்து இது இருக்குல்லடா. தின்னரை மட்டும் முட்டை இருக்கான்னு பாருங்க. முட்டை பாம்பாடி சித்தர் பயலடா. பாம்பாடி சித்தர் பயலடா. கொடூரமா குஜிலி கும்பா. நீங்க நான் கும்பிடல. உள்ள பாம்பாட்டி சித்தர் இருக்காரு. இப்போ நாங்கள் 2ஆவது மலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வழுக்கு பாறை பாம்பாட்டி சித்தர் மலை குகை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து 2ஆவது மலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆவது மலை வந்து கைத்தட்டி மலைக்கு வந்து போக போகிறோம். இப்போ இருட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எந்தெந்த மலைக்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் என்னென்ன வர மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வாடா உடுமலை வெட்டவே செங்குத்தா ஏறுதுப்பா. ஏரியாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 4ஆவது மலை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 4th மலை. நீங்களாம் தெரிய மாட்டீங்க. புகை மூட்டமாக தெரியுதுங்கிட்டலாம். புகையாக தெரியுது. அப்புறம் மேக மூட்டான். 4ஆம் மலையில் உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் 1/2 மணி நேரத்தில் விடிஞ்சிடான். அதுக்குள்ளேயும் போகணுமியா? சூரியன் மொத்த மேலே பார்த்துருவோமா? சன்ரைஸ் வந்து மேலே பார்க்கலாம். பிளானில் வந்தால் இங்கே கீழே விடிஞ்சிரும் போல். இப்போ நாங்கள் 3ஆவது மலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் மலைக்கிட்ட வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒட்டர் சமாதி வந்து வந்துடும். அது பார்த்தீங்கன்னா வந்து 4ஆவது மலையில் இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கோம். சித்தர் சமாதி தானே அது? அந்த ஒரு மேலே இருக்கார் பேர் என்னது? ஒட்டன் சித்தர். ஆமாம், ஒரு ஒட்டன் சித்தர் சமாதி வந்துட்டான். 5ஆம் மலை எத்தனை? 5ஆம் மலை தானே? 5ஆம் மலைக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். மணி பார்த்தீங்கன்னா 6 போகுது. இப்போ இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறணும். நாங்கள் 2 பேர் வரோம் 10 பேரில். பின்னா 4 பேர் முன்னாடி 4 பேர் போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 5ஆவது மலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5ஆவது மலை பார்த்தீங்கன்னா பீமன் கலியுருண்டை மலைன்னு சொல்கிறாங்க. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வந்து அங்கே தங்கியிருந்தனால அந்த மலைக்கு வந்து அந்த பேர் சொல்கிறாங்க. நாங்கள் இருட்டுக்கிறனால வந்து எங்கே வரேன் அப்படிங்கிறது தெளிவாக வந்தவங்களால காமிக்க முடியல. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நாங்கள் 6ஆவது மலை ஆண்டி சுனியில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குளிச்சிட்டாங்க. மற்ற நல்லா கை கால் மூஞ்சி கழுவி தான் போகிறோம். ஏன்னா அவ்வளோதுக்கு ஐஸ் கட்டியோட மோசமாக இருக்குது.
நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலை ஆண்டி சொன்னியில் பார்த்தீங்கன்னா இங்கே கைகால் மூஞ்சி கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு பக்கத்துலேயே சாமி கும்பிட்டுட்டு பட்டையை போட்டு கிளம்பியாச்சு 7வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே உச்சிக்கு வந்துட்டோம், 7வது மலைக்கு வந்துட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து விடிஞ்சிருச்சு, மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் என்ன சூரியன் வரல. இங்கே பாருங்கள் நான் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் தெரியுது ஓரளவுக்கு. நம்ம சூரியன் வர்றதுக்குள்ளேயே நம்ம மலை உச்சிக்கு போய் சாமி கும்பிட்ருவோம். இப்போ நாங்கள் ஏறிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 7வது மலை. 7வது மலை பார்த்திங்கன்னா வந்து கிரிமலை. இப்போ அதான் பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வரல, அதை பார்க்குறக்காண்டி பார்த்திங்கன்னா ஆவலாக போயிட்டுருக்கோம். பாதி பேர் போயிட்டாங்க. நான் மிச்சம் பார்த்திங்கன்னா 9 பேரில் 4 பேர் தான் போயிட்டுருக்கேன் கடைசியாக. மிச்சம் 5 பேர் போயிட்டாங்க முன்னாடியே. ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த லெஃப்டா நமக்கு லெஃப்டா பாரு. இங்கேயா நல்லா இருக்குமே, உங்களுக்கு சூப்பராக இருக்கே. இப்போ 7வது மலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுனையில் வந்து தண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் வாட்டர் கேனில். இது என்னது 6வது மலை எண்டில், 7வது மலை ஸ்டார்டிங்கில் ஒரு ஓஸில் வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் தான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சாப்புல. அது ஊற்றுற கீழே காமிக்க, ஊற்றுற எப்படி காமிப்போம், கொஞ்சம் இறக்கி குடிங்க. இந்த இருக்காரு பிள்ளையாரு பக்கத்தில் வருமா வீடியோ எடுத்துக்கிட்டேன். கலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது, மேலே ஏறுற பக்கத்தில். 7வது மலை ஸ்டார்டிங். ஆமாம் சாரி மணி. இங்கேருந்து பாருங்க, நல்லா தெரியுது அங்கேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில்கிட்ட இருக்கான் 7வது மலைக்கு ஸ்டார்டிங்கில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் பக்கத்தில். வேறு பார்த்தா பெட்டை நினச்சி தின்னுக்கிட்டு இருக்காரு. இந்தாங்க குளிச்சிங்க. நன்றி. 7வது மலை ஸ்டார்டிங் ஆக போதும். எனக்கு பூசி விட்றா ஃபாலோ பண்ணுங்க. இருக்கேன்னே. இவர் வந்து இப்போ பூசாரி வேலை பார்க்குறாரு. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 7வது மலையில் ஏறிட்டு இருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து சன்ரைஸ் வந்து வரப்போகுது. அதை பார்க்குறக்காண்டி பார்த்தீங்கன்னா மேலே உச்சிக்கு போயிட்டுருக்கோம். குறிப்பாக நடந்து வருது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏறிடுவோம். கடைசி பாயிண்ட் தம்பி கட்டி கொண்டு இருக்கிறாரு. கடைசி பாயிண்ட் வாங்க. சன்ரைஸ் ஆமையா என்னடா தெரியலையா கேமரால. நண்பர்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி போல் ஸ்டார்ட் பண்ணோம் மலை ஏறுறதுக்கு. பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சன்ரைஸ் வந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா மேலே 7வது மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை ஊனிருக்க தெரியும். கொஞ்சம் தூரம் போனோம்னா மேலே சாமி கும்பிட்டுலாம். இப்போ வந்து பசிக்குது, சாப்பிட்டுட்டு மலை ஏறலாம். என்ன சாப்பிட்றோமா சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரெட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். பிரெட்டா எதுயா புளி சாப்பாடு வீட்டில் கட்டிக்க வேண்டாம். உனக்கு தரமாட்டான். நீ ஒழுங்காக வீடியோ எடுக்க. நீங்கள் ஏன் ஓடிட்டீங்க? பிரெட்டு ஜாமு சாப்பிட்டுட்டு சாமி போட வேண்டியது. அது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குமியா, கை நல்லா தோண்டி வைங்க. சாமி எப்படியா இருக்கு? சூப்பராக நண்பர்களே. நாங்கள் நைட்டு வரனால பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தாலும் கெட்டு போயிடும். அதனால் பிரெட்டு ஜாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வரணும்னா பழங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்றலாம். அருமையாக இருக்குது பறி கொடுமை.
உங்களுக்கா சாப்பிட்டாச்சு. எப்படி மலையேற போகிறோம் நண்பர்களே. வரும்போது சொட்டு எடுத்துக்கு வந்துருங்க. இந்த மாதிரி இல்லைன்னா விரைச்சி போயிடுவீங்க. வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நாங்கள் நடந்த வரையில ஒன்றும் தெரியல. வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தான், கையில் அந்த ஐஸ் மாதிரி வந்துருச்சு. அவன் சொட்டு எடுத்து மாட்டிட்டான். கிளம்ப போகிறோம். சரி வாங்க போமா. எந்திரி எல்லாம் கிளம்பிடுங்க. கம்பை எடுத்துக்கங்க கையில். பின்னாடி பார்த்தீங்களா மேகமூட்டத்துக்கு மேலே நிற்கிறோம்யா. வந்துட்டான் நண்பர்களே. இல்லாத மலைக்கு வந்துட்டான் நண்பர்களே. வந்தாச்சு கோயிலுக்கிட்ட வந்துட்டான். அடியா மணி அடியா. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போய்ட்டு வெள்ளையங்கிரி வந்து தரிசனம் பண்ண போகிறோம். அடிங்க நான் ஒரு அடிச்சுக்கிறேன். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. போன உடனே அதை பார்த்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்டு உள்ளே போயிடலாம். கடைசியாக வந்து சேர்ந்துட்டான். சாமி கும்பிட போகிறோம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாடாடி பக்கமாக ஒரு வியூ பாயிண்ட் சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல வேறு. யாருங்க 4 பேர் மட்டும் தனியாக போகிறான். இங்கே இருக்குது. இங்கே எந்த விதியாக வந்திருக்கான். இங்கே என்னையா இருக்கா இங்கே நண்பர்களே? சரியான வியூ பாயிண்டாக இருக்கும்ல அந்த பாறைக்கிட்ட. நண்பர்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி போல் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரியானில் தரிசனம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மேலே வந்து வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிவவாத்தியத்தோட அருமையாக இருந்துச்சு. நீங்களும் அப்படியே பாருங்கள்.
நண்பர்களே இப்போ சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிட்டுருக்கு. இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா விடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக அருமையாக இருந்துச்சு. மேகமூட்டம் பார்த்தீங்கன்னா மலையோட எங்களோட பார்த்தீங்கன்னா உரசி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கூலிங்காக இருந்துச்சு மேலே வரசும்போது. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க மலையில். சாப்பிட்டுக்கிட்டே இறங்குறாங்க கீழே. இறங்க 2 சப்பாத்தி சட்னிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க பிளேட்டில். ஆனால் இவ்வளோ தூரத்தில் அது 7வது மலையில் இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நாங்கள் 4 பேர் சாப்பிட்டு போய்க்கிருக்கோம். மற்ற ஆள்லாம் கீழே இறங்கிருச்சு இல்லைன்னே. வந்து 10 மணி ஆயிடுச்சு. இப்போ காலையில் வீட்டில் நேற்று கட்டிக்கு வந்த புளி சாப்பாடு வந்து சாப்பிட்டுருக்கான். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மலை அடிவாரத்தில் வந்துட்டோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 12:30. நாங்கள் மெதுவாக தான் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு மெதுவாக வந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளையங்கிரி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈசா வந்து போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். போகும்போது ஃபோனில் ஃபுல்லாக சார்ஜ் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நைட்டு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இந்த ஈசாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து போடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ மியூசிக்கோட பாட்டால் காப்பி ரைட் வருமானு தெரில. சின்ன சின்ன கிளிப் ஆட் பண்ணுறீங்க பாருங்கள் நீங்களும். Seven sages, the Saptarishis, took this spectacular being. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. எங்களோட வெள்ளையங்கிரி பயணம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கடைசியை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.